சதுர்வியூகா அப்படின்ட்டு ஒரு நாமம். சரி, சதுர்வியூகான என்னது? வியூகம் அப்படின்னா நமக்கு தெரியும். வியூகம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? சோ வியூகம் அமைத்து போர் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான வியூகங்கள் சொல்லப்படுது. பத்ம வியூகம், சக்கர வியூகம், கிரௌஞ்ச வியூகம், கதா வியூகம், பல விதமான வியூகங்கள் இருக்கு. சோ அதுல முக்கியமா பகவான் என்ன பண்ற அப்படின்னா சதுர்வியூகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. சதுர்வியூகான என்னது? பகவான் 4 ரூபங்கள்ல வந்து என்ன பண்றாரா? ஒரு ஸ்ட்ராட்டஜிய பண்றாராம். பகவான் 4 ரூபங்கள்ல வரான்னு சொல்லி சொல்லப்படுது. இத பற்றி ஆஹ் வைஷ்ணவ கிரந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவான் விவசாயினா என்னது? ஏன்னா நாம ஆஹ் கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய அர்த்தத்தை கேட்கும் பொழுது அது சொல்லப்படுது கிருஷ்ண அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்னவா அந்த நாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நாமம் மட்டும் கிடையாது, இந்த ரூபமும் கூட. கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய கல்லை போன்ற இதயத்தை நல்லா உழுது விட்டு அதை நல்லா பதப்படுத்தி அதை நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டு அதன் பிறகு அதுல பக்தி அப்படின்ற விதைய விதைச்சு அந்த பக்தின்ற விதைய வந்து பாதுகாத்து அதை வளர்த்து அது வந்து பெரிய மரமாகி அதுல இருந்து பழங்களை எடுத்து நமக்கு சுவைக்கும் அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம கூட இருக்காராம். அப்ப பகவான் தான் இதெல்லாம் பண்றார். சோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே வாய் பக்திலத பீஜ் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ ஆஹ் ஒரு ஒரு ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா பல கோடி ஜென்மங்களாக பல கோடி பிறவிகளாக என்ன பண்றான் அப்படின்னா அவன் பல சரீரத்துல இருந்திருக்கான் இல்லையா? நாம் இந்த சரீரம் மட்டும் கிடையாது, நமக்கு பல சரீரத்தில் நாம் இருந்திருக்கோம். பல கோடி ஜீவாத்மா பல கோடி சரீரத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும் பொழுது அதுல நாம என்ன பண்ணல, பக்தி அப்படின்ற விஷயத்தை நாம எடுத்துக்கல. அதனால என்ன பண்றோம், மறுபடியும் மறுபடியும் உலகத்துல பிறந்து இறந்துட்டு இருக்கோம். பட் ஒரு கட்டத்துல நமக்கு பக்தி அப்படின்ற விதையானது நம்ம இதயத்துல விதைக்கப்பட்டு அதன் மூலியமா நமக்கு இப்ப இந்த அளவுக்கு நான் பக்தியை வந்து வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சைத்தன்ய மகாபுரம் சொல்றார். சோ அதேதான் அந்த வைஷ்ணவ கிரந்தத்துல சொல்லப்படுது. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விவசாயியை போல இருந்து நம்ம இதயத்துல பக்தியை வந்து வளர்க்கிறாராம். எப்படி வளர்க்கிறாரு அப்படின்னா முதல்ல பக்தி அப்படின்ற விதையை நம்ம இதயத்துல போடுறாரு. அது போட்டதுக்கு அப்புறம் அந்த விதை என்ன ஆகுது, முளைத்து வருது. முளைத்து வருது அப்படின்னா அந்த தண்டு இருக்கு இல்லையா, முக்கியமான தண்டு, அந்த தண்டு அப்படிங்கிறது வாசுதேவனா வராராம் பகவான். அந்த தண்டுல இருந்து 4 இலைகள் வருதான். அவங்க யாரு அப்படின்னா சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, புருஷோத்தமன் அப்படின்ற 4 பகவான். ஒரே பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 5 ரூபங்கள்ல வராரா. அதுல முக்கியமான ரூபம் அப்படிங்கிறது வாசுதேவன். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் அப்படின்ட்டு 4 சதுர்வியூகங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த 4 வியூகங்கள்ல இருந்து மற்ற வியூகங்கள்லாம் வருது. அப்ப பகவான் என்ன பண்றார் அப்படின்னா தானே ஆஹ் வியூக முகூர்த்தியாக இருந்து தானே வந்து இந்த பக்தனோட இதயத்துல பக்தி அப்படிங்கிற விதையை விதைச்சு அதன் பிறகு என்ன பண்றாரா நமக்கு இந்த பக்தி என்ற விஷயத்த கொடுக்குறாரு. சரி, வியூகம் அப்படிங்கறது ஏன் வைக்கணும் இங்க? ஏன் வந்து ஒரு பிளான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வியூகத்தை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வியூகம் அப்படிங்கிறது போர்ல வந்து வியூகம் அமைப்பது உண்டு. சோ இங்க என்ன போரா நடக்குது அப்படின்னா, ஆமா போர் தான் நடக்குது. என்ன போர் நடக்குது? ஜீவாத்மா கிட்ட ஒரு பெரிய எதிரி இருக்கு. அந்த எதிரிய கொன்னு என்ன பண்ணும், அந்த ஜீவாத்மாவை மீட்டெடுக்கணும். ஜீவாத்மா கிட்ட கூட பெரிய எதிரி என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணரே சொல்றாரு, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்பா வித்தியேன மிக வைரினம் தூமேனா விரியத்தே அக்னி அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த உலகத்திலேயே வைரினம் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல பெரிய எதிரி என்ன அப்படின்னா காமம் அப்படிங்கிற எதிரி தானே. சோ இந்த காமம் அப்படின்ற எதிரியை அழிப்பதற்கு என்ன பண்றாரு பகவான், பிளான் பண்ணிட்டு வராராம். எப்படி இந்த காமத்தை விளக்குவது அப்படிங்கிறதுக்காக பகவான் வராராம். சரி, இந்த காமத்தை எப்படி அழிப்பது அப்படின்னு கேட்கும்போது இந்த காமம் முதல்ல எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த காமம் முதல்ல புலன்கள்ல இருக்கு, அதன் பிறகு மனசுல இருக்கு, அதுக்கப்புறம் புத்தியில இருக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய அகங்காரம் வரைக்கும் இருக்கு. இந்த காமம் ஊடுருவி இருக்கு. சோ இந்த காமத்தை என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு பகவான் நீக்கிறார். இந்த 4 ரூபங்களாக வந்து பகவான் முதல்ல நம்மளுடைய புலன்களை வந்து ஆட்கொள்கிறார், அதன் பிறகு மனசை ஆட்கொள்கிறார், அதன் பிறகு நம்ம புத்தி ஆட்கொள்கிறார். எப்படி அப்படின்னா நம்முடைய புலன்களை வைத்து சேவை பண்ணும். நமக்கு கண்ணு, காது, மூக்கு, கை, வாய் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி பகவானுக்கு சேவை பண்ணும். சேவை பண்ண
இந்த புலன்கள் வந்து தூய்மை அடையும். அப்ப காமம் அதை விட்டு விலகும். சரி, மனசு என்ன பண்றது? ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணும்? பகவானுடைய விஷயத்துக்காக ஆசைப்பட ஆரம்பிக்கணும். பகவானை பத்தி கேட்பதற்கு ஆசைப்படணும். பகவானை பார்ப்பதற்கு ஆசைப்படணும். பகவானுடைய பிரசாத சாபத்துக்கு ஆசைப்படணும். சோ இப்படி ஆசையும் என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். புத்தி, நம்முடைய புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா பகவானுக்காக உபயோகப்படுத்தணும். எப்படி? இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த முன்னேறணும், ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு என்ன பண்றோம்? புத்தியை நிறைய உபயோகப்படுத்துறோம். எந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னாலும் புத்தியை கண்டிப்பா உபயோகப்படுத்தணும். அப்படி நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகவத் விஷயத்துல புத்தியை உபயோகப்படுத்தணும். பகவானுடைய சேவை பண்றதுக்கு எப்படி இதை பண்றது, இன்னும் எப்படி இதை பெஸ்டா பண்றது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆலோசனை பண்ணிட்டே இருக்கணும். இது புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படியாக நம்முடைய புலன்களை நம்முடைய புத்தி, நம்முடைய மனதை அடக்கியால் இது எல்லாத்தையும் இதில் இருக்கக்கூடிய காமத்தை வச்சு கொண்டு நமக்கு அவர் நமக்கு அவர் வந்து தன்னையே கொடுக்கறதுனால அவருக்கு பேரு சதுர்வியூகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. பகவானுக்கு சதுர்வியூகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சதுர்வியூகம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. சோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்றதுல என்னைக்கும் திட்டம் போட்டுட்டே இருக்கும். எப்படி பகவானுக்கு சேவை பண்றது, எந்த வகையில சேவை பண்றது அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம பகவானுக்காக திட்டம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நாமம். சரி, அடுத்தது நான் பார்க்க வேண்டிய நாமம் என்ன அப்படின்னா பிராஜிஷ்ணுஹு அப்படின்னு நாமம். பிராஜிஷ்ணுஹு அப்படின்னா என்னது? பிராஜிஷ்ணுஹு அப்படின்னா தன்னை வெளிக்காட்டிக் கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதில் கொஞ்சம் கூட தயக்கப்படுவது கிடையாது அப்படின்றதுக்கு பேரு பிராஜிஷ்ணு அப்படின்னு பேரு. பொதுவாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆடம்பரமான விஷயத்த நம்ம அடிக்கடி போட்டுட்டு தெரிய மாட்டோம். நகைலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து லாக்கர்லயே போட்டு பூட்டி வச்சிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அதை திறந்து வெளில காட்டும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் எப்பயுமே தன்னுடைய எல்லா கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிக்காட்டுவதுல கொஞ்சம் கூட தயங்குறதே கிடையாது. அதனால பேரு ராஜிஷ்ணு அப்படின்னு பேரு. இதற்கு நம்ம உதாரணம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லப்படுது. பகவத்கீதையில அர்ஜுனன் வந்து கேட்கிறான் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு கேட்டான். கிருஷ்ணர் சொன்னா, ஏன்டா இப்பதான் உனக்கு ஆசையெல்லாம் கேட்கற நேரமாடா, சண்டை போடுறான்னு வந்து கூட்டு வந்து ஆசைப்பட்டு என்ன ஆசை சொல்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு உன்னோட ஐஸ்வர்ய ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பஷ்யமே பஷ்யமே இச்சாமி ஐஸ்வர்யம் ரூபம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னோட ஐஸ்வர்ய ரூபத்தை பார்க்கணும். ஐஸ்வர்ய ரூபம்னா என்னது? பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறான். பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது. சோ பகவான் நினைக்கிறாரு விஸ்வரூபத்தை பார்க்கணுமா? ஏண்டா நான் இதுக்காக இப்ப ஓடி போய் மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு உடனே வந்து உனக்கு விஸ்வரூபத்தை எல்லாம் காட்ட முடியாதுடா. ஏன்டா அப்படி தொல்லை பண்ற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சண்டை போடுற அப்படிலாம் பகவான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா. அவன் எப்ப கேட்டானோ கிருஷ்ணா எனக்கு விஸ்வரூபத்தை காட்டுறா கிருஷ்ணான்னு கேட்டானோ, கேட்ட அடுத்த க்ஷணம் என்ன பண்ணிட்டான்? பஷ்யமே பார்த்த ரூபாணி சஹஸ்ராணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, திடீர்னு தபக்குன்னு அந்த தேர்ல இருந்து எகிரி குதிச்சு விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்சான. யாராவது கேட்க மாட்டாங்களா, காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வெயிட் பண்ணி காட்டுற மாதிரி. சோ நம்மளும் அடிக்கடி நம்மளுடைய பெருமைகள்லாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்போம், அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தன் கேட்பாங்க, நல்லா இருக்கே ட்ரெஸ், எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல் கதையை சொல்லிடுவோம். போன வாரம் நாங்க ஊருக்கு போயிருந்தோமா, அது ஏன் கேக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படா கேட்பாங்கன்னு காத்துட்டு இருப்போம்ல, அது போல பகவான் காத்துட்டு இருந்தாரு. எப்படா யாராவது கேட்பாங்களான்னு இந்த விஸ்வரூபத்தை காட்டலான்ட்டு. ஏன்னா இந்த விஸ்வரூபத்தை பெருசா யாரும் கேட்கறது கிடையாது, யாரும் பாக்குறதும் கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய ரூபத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்காரு பகவான். அந்த விஸ்வரூபத்தை கேட்ட உடனே பகவான் என்ன பண்ணிட்டாரு, அப்படி பிரகாசமா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாராம். அதை பார்த்து அவன் என்ன பண்றான், முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலயும் கும்பிடுறான். கிருஷ்ணன் சொல்றாரு, பாத்துக்கோடா, நல்லா பாத்துக்கோ, இது வரைக்கும் நீ பார்க்காத வர்ணங்களை பாத்துக்கோ, இது வரைக்கும் நீ பார்க்காத ரூபங்களை பாத்துக்கோ, இது வரைக்கும் நீ பார்க்காத வடிவங்களை பாத்துக்கோ, மறுபடியும் என்கிட்ட கேட்காத. கிருஷ்ணா நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன், அந்த பக்கம் தூங்கிட்டேன் நானு, கார்ல உட்காந்து தூங்கிட்டே வரேன் நானு. டேய் பாருங்க, பக்கத்துல உட்காந்து வச்சேன் பையன் தூங்கிட்டே வரான். சோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம தூங்கிட்டேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறாதரா, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு, கேட்டுட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாத்துட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. அப்படி தன்னுடைய ரூபத்தை, தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய குணங்களை கொஞ்சம் கூட ஒளிவரம் இல்லாம தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிக்காட்டுறாலும் அதுக்கு பேரு பிராஜிஷ்ணு அப்படின்னு பேரு. உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடந்துட்டு இருக்கும் போது ஓப்பன்ஹைமர் அப்படின்னு ஒரு ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா
அவர்கிட்ட அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி போர் வந்து பெருசா போயிட்டு இருக்கு, நம்ம வந்து சைனா வந்து அழிக்கணும், அதற்கு எனக்கு 2 அணுகுண்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச காலம் அங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு 2 அணுகுண்டு வந்து தயாரிக்கிறாரு அவரு. ஸ்மால் பாய் ஃபேட் 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 மேன் ஏதோ அணுகுண்டு. அந்த 2 அணுகுண்ட தயாரிச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஹிரோஷிமா, நாகாசாகி அப்படின்ற அந்த இடத்துல வந்து போட்டாங்க. பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்தியது நமக்கு தெரியும். ஆனா அந்த அணுகுண்ட முதல்ல உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அந்த சோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காலேயே வந்து ஒரு பாலைவனத்துல என்ன பண்றாங்க, அந்த அணுகுண்ட சோதனை பண்றாங்க. அந்த அணுகுண்டு வெடிச்சதோ இல்லையோ, அதுல இருந்து அவ்வளவு பெரிய நெருப்பு பிழம்பு வந்தது. அவ்வளவு பிரகாசமா இருந்ததா அந்த நெருப்பு நெருப்பு பிழம்பு. உடனே அந்த நெருப்பு பிழம்ப பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மிருத்யு சர்வ ஹரஸ்சாகம் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க தெரியுமா இருக்கு? பகவத்கீதையில இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார். விஸ்வரூபத்தை தான் சொல்றார். நான் எப்படி இருக்கேன் பாரு. அத வந்து சஞ்சயன் ஆக்சுவலா சொல்றார். சஞ்சயன் வந்து விஸ்வரூபத்தை பார்த்துட்டு சொல்றாரு அவரு. அந்த ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு ஆஹ் ஆஹ் ஆகாசத்துல ஒரே சமயத்துல 100 சூரியன்கள் தோன்றினாங்க அப்படின்னா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்தது அந்த ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சஞ்சயன் வந்து விஸ்வரூபத்தை பார்த்து சொல்லுவார். அந்த விஷயத்த அந்த ஓப்பன் ஹைமர் அப்படின்றவர் சொல்றாரு. அந்த வெடிகுண்டு வெடிச்சது எப்படி இருக்கு அப்படின்னா 100 சூரியனுடைய பிரகாசத்தை கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை கரெக்டா யூஸ் பண்றார். நாமெல்லாம் பகவத்கீதையை யூஸ் பண்றோமோ இல்லையோ தெரியல, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும். ஆனா அவர் கரெக்டா யூஸ் பண்றார். நாம என்ன பண்றோம், ஏதாவது ஒருத்தர் விளக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜோக் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அவங்கள ஜோக்ஸ் இந்த இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஜோக்க தான் கோட் பண்றோம், அவங்கள பெரிய அத்தாரிட்டி மாதிரி. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதற்கு மகாபாரதம், ராமாயணத்துல இருந்து கதையா உண்மையை பேசுறானா, ஆமா இவர் பெரிய ஹரிஷ்சந்திரன் சொல்லி சொல்லுவாங்க, இல்ல பெரிய பத்திவரத்தை கண்ணகியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் எல்லாமே ஆன்மீக விஷயங்களே கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே சினிமா பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஆன்மீகத்தை கோட் பண்ணவே முடியல. ஆனா ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் பாம்ப உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாரு, கரெக்டாங்க பகவத்கீதையில இருந்து என்ன பண்றாரு, அவர் கோட் பண்றாரு. அங்க பிராஜிஷ்ணு அப்படின்ற நாமானது நமக்கு தெரிய வருது. பிராஜிஷ்ணு அப்படின்னா பகவான் பிரகாசமானவர். அதே சமயத்துல அந்த பிரகாசத்தினால நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். பகவானுடைய எல்லா குணங்களையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கு ஒளிவு மறைவு அப்படிங்கிறதே கிடையாது. பகவான் தான் இதை காட்டக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஆசை இருந்தது அப்படின்னா பகவான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் காட்ட தயாரா இருக்கார். நமக்கு ஆசை இல்லை, அவ்வளவுதான். பகவான் இப்ப நம்ம ஏன் நம்ம கண்ணு முன்னாடி வர்றது கிடையாது அப்படின்னா நமக்கு ஆசை இல்லை. அப்படியே ஆசைப்பட்டு வந்தாலுமே கூட நம்மால அவர் சரியா புரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது. அவரை வந்து நம்ம வரவேற்கவும் முடியாது. வந்தாருன்னா பார்ப்போம், பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், சரி சுவாமி நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பகவானுடைய ரூபத்தை பார்ப்பதற்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ அப்படி இல்லாம பகவான் வந்து என்னைக்குமே தன்னை வெளிக்காட்டுறதுல சந்தோஷப்பட்டார. நாம் அதை எடுத்துக்கிட்டா போதும். அவர் காட்டக்கூடிய விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சோ அதனால அவருக்கு பேரு பிராஜிஷ்ணு அப்படின்னு பேரு. சரி, அடுத்த நாமம் ரொம்ப சுவாரஸ்யமான நாமம் கூட. என்னது? போஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். போஜனம் அப்படின்னு என்னது தெரியும். போஜனம்னா உணவு இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஒருத்தன் பக்தனா இருக்கானோ, பக்தன் இல்லாம இருக்கானோ, ஒருத்தன் கடவுள் நம்புறானோ நம்பலையோ, அவன் எப்படிப்பட்டனா இருந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னா பிடிக்கும். சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல வந்து அன்ன ரூபத்துல வராரா முதல்ல. அன்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சாஸ்திரமே, சொல்லுது அன்ன பிரம்மம் அப்படின்றது. இந்த உலகத்துல முதல்ல நாம கடவுளை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா உணவு ரூபத்துல பார்க்க முடியும். ஏன்னா உணவு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இந்த உலகத்துல உயிரோட வச்சுட்டு இருக்கு. மற்ற எந்த டெக்னாலஜி இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா உணவு இல்லைன்னா நாம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. டெக்னாலஜி இருந்து பிரயோஜனம் கிடையாது. பகவான் எப்படிதான் இருக்காரு, அன்ன ரூபத்துல தான் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் இண்டஸ்ட்ரியில முன்னேற்றம் இருந்தாலும், எவ்வளவுதான் இன்னைக்கு டெக்னாலஜி முன்னேறி இருந்தாலும் யாருமே என்ன பண்ண முடியாது. சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் நானு. யாருமே என்ன பண்ண முடியாது, எந்த இண்டஸ்ட்ரி எந்த ஃபேக்டரியில என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம உணவு உற்பத்தி பண்ண முடியாது.
சாம்சங் மெட்டோஸ் இல்ல வந்து ஐபோன் கத்திரிக்காய் எல்லாம் யாரும் உற்பத்தி பண்ண முடியாது. எவ்வளவுதான் ஃபேக்டரிஸ் இருந்தாலும் நமக்கு உணவு வேணும் அப்படின்னா இயற்கையில இருந்து தான் வந்தாலும் அந்த இயற்கை பகவானுடையது. வேற எந்த விஞ்ஞானியாலும் என்ன பண்ண முடியாது. ஒரு லெபார்டரியில ஒரு ஒரே ஒரு மண் துகளை கூட என்ன பண்ண முடியாது, அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது பகவான் எப்படி இருக்காரு இந்த உலகத்துல? போஜனமா இருக்கார், நம்மளுடைய உணவா தான் இருக்கார். அது போஜனம் அப்படின்ற அர்த்தம். பகவானே உணவா இருக்கார், பகவானே பக்தர்களுக்கு உணவா இருக்கார். அதே போல பகவானுக்கும் பக்தர்கள் தான் உணவா. நமக்கு பகவான் உணவு, பகவானுக்கு நாம தான் உணவு. அதனால போஜனம் அப்படின்னு 2 அர்த்தமும் சொல்லப்படுது. ஸோ என்ன அர்த்தம்? நான் ஒரு கதை சொல்றேன் இதுக்கு. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு சமயத்துல என்ன பண்றான்னா, இந்திரன் வந்து என்ன பண்ணிட்டான், மழையே பெய்ய வைக்கல. 12 வருஷத்துக்கு மேல ஆகுது, மழையே இல்ல. ஊர்ல மழையே இல்லைன்னா என்ன ஆகும்? பெரிய பஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். மக்கள் யாருக்கும் உணவு இல்லாம, தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் பட்னியா இருக்காங்க. ஏதோ கிடைச்சத சாப்பிட்டுட்டு, மாமிசங்களை சாப்பிட்டுட்டு அப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த விஸ்வாமித்திரர் அப்படின்ற ரிஷி, அது நம்ம தெரியும், அவர் ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு தெரியும். சோ அவர் என்ன பண்றாரு, 12 வருஷமா காத்துட்டு இருக்காரு. இந்திரன் கிட்ட எத்தனையோ ஒரு பிரார்த்தனை பண்றாரு. இந்திரன் மழை கொடுக்குற மாதிரி தெரியல. அவரும் பசியோட இருந்துட்டு இருக்காரு. சோ ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து பசி ரொம்ப தாங்க முடியல, உயிர் போகும் அப்படின்னு நினைச்சிட்ட உடனே என்ன பண்ணாரு, உடனே அங்க ஒரு மாமிச கடை இருக்கு. அந்த மாமிச கடையில போயிட்டு கேக்குறா, எனக்கு மாமிசம் கொடு கொஞ்சம், நான் அதையா சாப்பிட்டு உயிரோடு இருக்கனே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப சாஸ்திரத்திலயும் மாமிசம் சாப்பிடறதுக்கான வழி இருக்கு. எப்ப உயிர் போற நிலைமை சாப்பிடலாம், வேற ஒண்ணுமே கிடையாது, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார் அப்படின்னா மாமிசம் சாப்பிடலாம். அது இல்லாம வெறுமனே நாக்கு ருச்சிக்காக நாம சாப்பிடுறது தவறு, பாவம் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப விஸ்வாமித்திர போய் கேக்குறாரு, எனக்கு மாமிசம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த மாமிசம் விக்கிறவன் சொல்றான், சுவாமி நீங்க மாமிசம் சாப்பிட்டு பாவத்தை கூட நீக்கிக்கலாம். ஆனா நான் மாமிசம் வித்த பாவத்தை நான் நீக்க முடியாது. உங்களை போன்ற மகான்களுக்கு நான் மாமிசம் கொடுத்தேனே, அதை விட பெரிய பாவம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். இல்லடா உயிர் போற மாதிரி இருக்கு, நீ ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல சுவாமி, நான் கொடுக்கவே முடியாது. உங்களை போன்ற மகான்கள் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பாவம் எனக்கு தான் வரும். உங்களுக்கு மாமிசம் வித்த பாவம் எனக்கு வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன். அப்ப மாமிசத்தை வெட்டுறதும் தப்பு, அதை விற்கிறதும் தப்பு, அதை சமைக்கிறதும் தப்பு, அதை சாப்பிட்றதும் தப்பு. கண்டிப்பா அதற்கு சப்போர்ட் பண்றதும் தப்பு. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் இரவு நேரத்துல என்ன பண்றாரு, அவர் தெரியாம அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு விஸ்வாமித்திரன். நுழைஞ்சு எப்படியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. எடுத்தோடனே அவன் பார்த்துட்டான், அங்க உள்ளதான் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு மறுபடியும் கையை பிடிச்சிட்டான். என்ன சுவாமி பண்றீங்க நீங்க? மாமிசம் சாப்பிடறதே தப்பு, அதுல திருடி வர சாப்பிடுறீங்க, இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. என்ன பண்றான், இந்திரனை பார்த்து கத்துறான். இந்திரா, அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு ரிஷிய வந்து நீ இப்படி வந்து ஒரு நிலைமைக்கு உண்டாக்கிட்டியே, அதுக்கெல்லாம் ஏதாவது மனசாட்சி இருக்கா? நெஞ்சில ஈரம் இருக்கா? உனக்கு தர்மம் தெரியுமா? உனக்கெல்லாம் யார் இந்த பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டான். கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த கோபத்தால இந்திரனே வந்து என்ன பண்ண, நடுநடுங்கிட்டானா. ஏன்னா அவன் தர்மத்துல இருக்கும் பொழுது அந்த தர்மவான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து தேவர்களே வந்து பாதிக்கும். நாம் இருந்தோம் அப்படின்னா தேவர்கள் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, நாம அவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. குறிப்பா ஒருத்தர் பக்தனா இருந்தா அப்படின்னா அவன் தேவர்களை பார்த்து பயப்படவே தேவையில்லை, குறிப்பா நவகிரகங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. யார் ஒருத்தன் வந்து கிருஷ்ண பக்தி பண்றானோ அவன் வந்து நவகிரகம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அங்க போய் சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணரை வழிபட்டாவே போதும், கிருஷ்ணர் எல்லா நவகிரகங்களையும் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவன் சொன்ன உடனே அந்த ஒரு அவனுடைய வார்த்தையை கேட்டு இந்திரன் நடுநடுங்க என்ன பண்ணிட்டான், உடனே பயங்கரமான மழையை விட்டான். நல்ல மழை பொழிஞ்சது, நல்ல விளைச்சல் வந்தது. அப்புறம் எல்லாரும் மக்கள்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப இதுல கதை என்ன அப்படின்னா, அந்த விஸ்வாமித்திரர் வந்து 12 வருஷம் சாப்பிடாம இருக்க முடிஞ்சது அவரால். 12 வருஷம் சாப்பிடாம இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ரிஷிகள் இருந்திருக்காங்க, ரிஷிகளால அந்த அளவுக்கு அவங்களால கண்ட்ரோலா இருந்திருக்க முடியுது. நான் ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாவே தலைவலி எடுக்க ஆரம்பிச்சது, கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது, கோவம் எல்லாம் பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிருது. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உணவை குறைக்க பார்க்கணும் பக்தியில முன்னேற முன்னேற. நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த கதையில 12 வருஷம் என்ன பண்ணிருக்காரு, சாப்பிடாம இருந்திருக்காரு. ஆனா
அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சமயம் இந்த கலியுகம் ஆரம்பத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துட்டு இருக்காராம். சோ வந்துட்டு இருக்கும்போது ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல அங்க நம்மாழ்வார பாக்குறார். அங்க நம்மாழ்வார் வந்து அந்த புளிய மரத்துக்கு கீழ உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. 35 வருஷம் 35 வருஷமா அவர் வந்து சாப்பிடவே இல்ல, தண்ணி குடிக்கவே இல்ல, யார்கிட்டயும் பேசவும் கூட இல்ல. ஜடம் மாரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு 35 வருஷம். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தது 35 வருஷம் தான். அந்த 35 வருஷம் என்ன பண்ணவே இல்ல அவரு. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, யார்கிட்டயும் பேசவும் இல்ல. அப்பதான் வந்து விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னது? நான் வந்து ஏதோ சத்தியுகத்துல வாழ்ந்திருக்கேன். சத்தியுகத்துல வாழ்ந்த எனக்கு நான் ரிஷியாவே இருந்திருக்கேன். என்னால என்ன பண்ண முடியல. 12 வருஷம் கூட 12 வருஷத்துக்கு மேல என்னால பசி தாங்க முடியாம இல்ல. ம். ஆனா இவரோ கலியுகத்துல தோன்றினார். இந்த நம்மாழ்வார் அப்படின்றவர் கலியுகத்துல தோன்றினார். இவரால எப்படி 35 வருஷம் சாப்பிடாம இருக்க முடிஞ்சது? அப்படின்ற கேள்வி. அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேட்டா அதற்கு நாராயணன் பதில் சொல்றாராம். இதற்கான பதில் என்ன பண்ணியிருக்காரு? நம்மாழ்வார் தன்னுடைய பாடல்லயே சொல்லியிருக்காரு. போய் கேளு அப்படின்னாரு. என்ன கேட்கறது? அவர் சொல்றாரு, "உண்ணும் சோறும், பருகு நீரும், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே" அப்படின்னு சொல்லி பாடுறார். சோ அவர் சொல்றாரு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, "நான் சாப்பிடாம கிடையாது, தண்ணி குடிக்காம கிடையாது, அனுபவிக்காம கிடையாது. ஆனா என்னுடைய உணவு, என்னுடைய நீர், என்னுடைய அனுபவம் எல்லாமே கிருஷ்ணர் தான். நீங்க சாப்பிடுற சாப்பாடு நான் சாப்பிடுறது கிடையாது. நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி நான் குடிக்கிறது கிடையாது. நீங்க அனுபவிக்கக்கூடிய விஷயத்த நான் அனுபவிக்க கிடையாது. என்னோட அனுபவம் வேற" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப தாரணம், போஷணம், போக்யம் இது 3மே பகவானா இருந்திருக்காரு. தாரணம் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான தாரணம், தண்ணீர். போஷணம் அப்படின்னா நம்ம உடம்பை ஊட்டச்சத்தோட வச்சுக்கிறதுக்கு உணவு, போஷணம். போக்யம் அனுபவிப்பதற்கு. அப்ப 3மே அவர் தான் சொல்றாரு. பருகு நீரும், தின்னும் வெற்றிலையும், உண்ணும் உணவும், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இப்ப உயிர் உணவு வேணும். அனுபவத்தை குறிக்குது. கொஞ்சம் அனுபவம் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப பகவான் தான் அவர் உணவா இருந்திருக்காரு. சொல்றாங்க போஜனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பக்தனுக்கு உணவே என்னதான பகவத் விஷயம் சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த 4 விஷயங்களும் வந்து மிருகங்களுடைய குணங்கள். ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா இல்லையா? எல்லாரும் கிளியரா? வாய்ஸ் பிரேக்கிங். தெரியல, நான் வந்து டிராவலிங் இருக்கறனால அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பேசுறத கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும். நவ் இட்ஸ் ஓகே. ஓகே. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு பக்தன் பக்தியில முன்னேற என்ன பண்றான் அப்படின்னா, 4 விஷயங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. என்னது? ஆகார, நித்திர, பயம், மைத்துன. உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம், தற்காத்துக் கொள்ளுதல். இது 4ம் குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறைய ஆரம்பிக்கும்? அவன் என்ன பண்றான்? பகவானையே உணவாக ஏற்றுக்கொள்கிறான். உறக்கத்தை குறைக்கிறான். சோம்பேறித்தனமா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பயும் விழிப்போட இருக்கணும். விழித்துணர்வோட இருக்கணும். நைட்டு தான் உட்கார்ந்த நேரத்துல எல்லாம் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அதே போல உடலுறவு. குழந்தை பெறுவதற்காக மட்டும் என்ன பண்றான்? அவன் வந்து மனைவியோட இணையறான். அதுக்கப்புறம் பாதுகாத்துக் கொள்ளுதல். என்ன பாதுகாக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான், கிருஷ்ணர் தான். மத்தவன் யாரும் கிடையாது. எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல. சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, என்னுடைய பாதுகாவலன் கிருஷ்ணர் தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வாழ ஆரம்பிக்கிறான். சோ இப்படி ஒரு பக்தனுக்கு உணவு என்ன அப்படின்னா, அது பக்தி தானம். இத வந்து நமக்கு கோபியர்களும் சொல்றாங்க. தவக்கதாமிர்தம் தப்த ஜீவனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணர் இல்லாம நாங்க எப்படி வாழ முடிஞ்சது பிருந்தாவனத்துல அப்படின்னா, கிருஷ்ண கதை இருக்கு இல்லையா? அந்த கிருஷ்ண கதை தான் எங்களுக்கு உணவா இருந்து எங்களை இத்தனை நாளா ஜீவனத்தோட வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஒரு பக்தனுக்கு எதிராக சந்தோஷம் அப்படின்னா, நல்ல ஹல்வா சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்கும். நல்ல பன்னீர் பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் வந்து சந்தோஷம் கிடையாது ஒரு பக்தனுக்கு. ஒரு பக்தனுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, பகவத் விஷயங்களை கேட்கறது, பகவத் விஷயங்களை பேசுறது. இதுதான் சந்தோஷமா. இதுல சந்தோஷம் அடையல அப்படின்னா,
அவன் அவன் மத்த விஷயத்துல சந்தோஷம் அடைஞ்சானா அவன் பக்தனே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு எது உணவு அப்படின்னா, பகவான் தான் உணவா இருக்காரா. பகவத் விஷயங்கள் தான் உணவா இருக்கா. அதனால போஜனம். ம். சரி. அப்ப பகவானுக்கு உணவு வேணும்ல. அவர் எத சாப்பிட்டு உயிர் வாழ்றார்? அப்படின்னா அவரும் சொல்றாரு, "எனக்கு பக்தர்களுடைய பக்தி தான்ப்பா உணவா இருக்கு." அப்படின்றார். "பலம் விஷ்ணோர் பிரவர்த்ததாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்றார். விஷ்ணு அப்படின்னா நாமத்துக்கு நம்ம அர்த்தம் பார்த்திருந்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இல்லையா? என்ன அர்த்தம்? விஷ்ணு அப்படின்னா என்னது? யாரு ஒருவன் பக்தனுடைய பக்தியையே தனக்கு உணவா கொண்டு வளர்கின்றானோ அவனுக்கு பேர் விஷ்ணு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ பகவான் வளரணும் அப்படின்னா, நீங்க பக்திய நெறைய செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இடத்துல பகவான் நல்லா புஷ்டியா இருப்பார். அடிக்கடி பக்தர்கள்லாம் சொல்றது உண்டு. நல்ல பக்தர்லாம் சொல்லுவாங்க. "என்ன சுவாமி இளைச்சு போயிட்டார்." சுவாமின்னா நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகம். விக்கிரகத்த பார்த்தா கூட பக்தர்களுக்கு அப்படி தெரியுமா? சுவாமி ரொம்ப இளைச்சு போன மாரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நல்லா பக்தி செஞ்சாங்க அப்படின்னா, சுவாமி நல்லா புஷ்டியா இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப பகவான் வந்து எப்ப பக்தர்கள் நல்லா பக்தி செய்றாங்களோ, அப்ப ரொம்ப ஆனந்தமா தன்னுடைய முகத்தோட, புன்முறுவலோட இருப்பார். எப்ப அங்க பக்தியே இல்லையோ, முகம் ரொம்ப வாடி போய், பகவான் வந்து அவ்வளவு சோபனமா இருக்க மாட்டார். சோபையோட இருக்க மாட்டார். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுக்கு நாம் உணவு குடுக்கணும் அப்படின்னா, 100 படி புளியோதரை போட்டு குடுத்து பிரயோஜனம் கிடையாது. 100 படி புளியோதரை அவர் சாப்பிட மாட்டாரு. அத ஃபுல்லா நாம தான் சாப்பிட போறோம். அத செய்யும் பொழுது எவ்வளவு பக்தியோட பண்றீங்க? அத சமர்ப்பணம் பண்ணும்போது எவ்வளவு பக்தியோட சமர்ப்பணம் பண்றீங்க? அந்த பக்திய மட்டும் தான் அவர் சாப்பிடுறார். மத்தபடி நீங்க குடுக்கக்கூடிய புளியோதரை அவர் சாப்பிடுறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சோ நாம் எவ்வளவு பக்தியோட செய்றோம், எவ்வளவு ஸ்ரத்தையோட செய்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, எவ்வளவு செய்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. சோ அதனால பகவானுக்கும் உணவு என்னதான்? பக்தர்களுடைய பக்தி தான. நல்ல போஜனம் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரே. என்ன சொல்றாரு? "பத்ரம், புஷ்பம், ஃபலம், தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ." இவ்வளவு ஓப்பனா யாரும் பேச முடியாது. இவ்வளவு ஓப்பனா கிருஷ்ணர் கெஞ்சுறாரு. என்ன கெஞ்சுறாரு? "எனக்கு ஒரு இலையாவது குடுங்கப்பா. பத்திரம், இல்ல ஒரு பூவையாவது குடுங்க. புஷ்பம், இல்ல ஒரு பழத்தையாவது குடுங்க. பழம். எதுவுமே இல்லையா? தோயம். கொஞ்சம் தண்ணீராவது வைங்கப்பா." அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாரின்னு சொல்லுவோம்ல. "நீ பெருசாலாம் எனக்கு ஒண்ணும் குடுக்காத. ஏன்னா எனக்கு தெரியும். உனக்கு குடுக்கறதுக்கு மனசே இல்லன்னு தெரியும் எனக்கு." நம்மகிட்ட எவ்வளவு இருந்தாலும் பகவானுக்கு குடுக்கறதுக்கு மனசே வராது. நம்ம வீட்லயே கூட எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும், பகவானுக்கு இடம் ரொம்ப கம்மியா தான் குடுத்திருப்போம். பகவானுக்கே வீட குடுத்தோனுமே! அது பெரிய விஷயம். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மனசு வராது. பகவானுக்கு குடுக்கணும் அப்டின்னா மனசு வராது. மற்ற எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுவோம்? தாராளமா குடுத்துருவோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது. சோ பகவானுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரெஸ் தச்சு போடுறோம், எந்த அளவுக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்னு யோசிச்சு பாருங்க. சோ ஒவ்வொரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும். நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோம், எந்த அளவுக்கு சீரியஸா பக்தி பண்றோம். நாம பண்றது பக்தி தானா? இல்ல பக்தின்ற பேர நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கோமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, ரொம்ப கெஞ்சி பேசுற மாரி சொல்றாரு. "நீ எனக்கு பெரிய விஷயம்லாம் குடுக்காதப்பா. ஒரு ஒரு இலையாவது குடு. துளசி இலையாவது குடு. ஒரு பூவையாவது குடு. ஒரே ஒரு பழத்த மட்டும் குடு. இல்ல கொஞ்சம் தண்ணியாவது வை. பத்திரம், புஷ்பம், பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி." ஆனா பக்தியோட வை அப்படின்னு சொல்றாரு. பக்தி இல்லாம வச்சா நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நீ பக்தியோட வச்சேன்னா இது இது இருந்தாவே போதும். நான் எடுத்துப்பேன். யோமத் பக்தியா பிரயச்சதி. ததஹம் பக்தி உபகிருதம். பக்தின்ற வார்த்தை யூஸ் பண்றார். 2 முறை யூஸ் பண்றார். ஒரே ஸ்லோகத்துல 2 முறை பக்தின்ற வார்த்தை யூஸ் பண்றார். நீ பக்தியோட குடுத்தன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவ? அத நான் சாப்பிடுறேன்னு சொல்றார். ஏன் பகவான் வந்து தோல சாப்பிடலையா? வாழைப்பழ தோல சாப்பிடலையா? பகவான் அவன் குடுத்த கஞ்சி சாப்பிடலையா? பகவானுக்கு வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அதனால நாம் பகவானுக்கு ஏதாவது தினசரி குடுக்க முயற்சி பண்ணணும். பகவான் பசியோட கிடையாது. ஆனா நாம பகவானுக்கு என்ன பண்ணணும்? தினமும் நெய்வேத்தியம் பண்ணணும். அப்படி செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, அந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதம் வந்து கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கவங்க நெறைய பேருடைய மனச மாத்திரும். கேட்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி பக்தி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையான விஷயம் தான். உங்களுக்கு பக்தி இருந்தது அப்படின்னா, உங்க இதயத்துல பக்தி இருந்தது அப்படின்னா, அந்த பக்தியோட நீங்க சமைச்சு அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பக்தி அவங்க மனசுக்கு மாறும். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது ஒருத்தர குண்டுபடுத்த முடியாது. உங்க மனசுல இருக்கக்கூடிய பக்தி தான்
அடுத்தவங்க மனசுக்கு மாறும். நீங்க சொல்லிக் குடுத்தா அது மாறும். சோ எனக்கே பக்தி இல்லன்னா, நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா உங்களுக்கு பக்தி வரப்போறது கிடையாது. சோ முதல்ல நீங்க பக்திய வளர்த்துக்கோங்க. அதன் பிறகு என்ன பண்ணுங்க, அந்த பக்தியோட நீங்க சமைச்சு, அத பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அத குடுத்தீங்க அப்டின்னா, அந்த பக்தியோட குடுத்த பிரசாதம் அவங்க மனச மாத்திரும். உணவு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க வந்து உபன்யாசம் பண்ணீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. பட் பிரசாதம் குடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா எப்ப பிரசாதம் ஆகும்? எப்ப நீங்க பக்தியோட குடுக்குறீங்களோ, அது பிரசாதம் ஆகும். பக்தியோட சமைக்கும் பொழுது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து யாருமே சமையலே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. சமைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் என்ன பண்றோம் உடனே, இல்ல கேட்டரிங்ல ஆர்டர் பண்ணி டக்கு டக்குன்னு குடுத்துடுறோம். சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல வந்து திருமணம் நடந்தா கூட என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து சமைப்பாங்க. சமைச்சு எல்லாருக்கும் விருந்து குடுப்பாங்க. பட் இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. சிச்சுவேஷன்லாம் மாறிட்டு இருக்கு. அ குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்லயாவது சமைச்சு, அத பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதையாவது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பக்தியோட குடுத்தோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு பக்திய குடுக்கும். இப்படி பகவான் எப்படி இருக்காரு? போஜனம் அப்படின்னு நாமத்த சொல்றாரு. பகவானே உணவாக இருக்கார். பக்தர்களுக்கு பகவான் தான் உணவா இருக்காரு. பகவானுக்கும் பக்தர்கள் தான் உறவா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறார். சரி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இந்த மாரி நெறைய நம்ம கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ப, சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க YouTubeல இருந்தீங்க, YouTube நீங்க அக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னோட சேனல் நீங்க போய் பார்க்கலாம். என்னோட பேர் இருக்குல்ல, எங்க வம்ஷி தாரிதாசன் இருக்குல்ல, இதான் என்னுடைய பேரு. இந்த பேர்ல தான் என்னுடைய சேனலும் இருக்கு. அத நீங்க போய் பார்க்கலாம்.